தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மயிலாடுதுறை அருகே சாராய விற்பனையை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் சாராய வியாபாரிகளால் வெட்டி கொலை. சாராய வழக்கில் கைதாகி பிணையில் வெளிவந்த நபர் வெறிச்செயல். அறிவாலயத்தின் செங்கலை உருவலாம் என கனவு காண்பவர்கள் துகளை கூட அசைக்க முடியாது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. இன்று 2வது நாளாக நடைபெறுகிறது ஜெயலலிதாவின் நகைகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் மதிப்பீடு பணி. பணிகள் முடிந்து 481 வகையான நகைகள், நில ஆவணங்கள் தமிழக அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. விஜயை தங்கள் பக்கம் இழுக்க மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கேள்வி. பாஜகவின் வரலாற்றை திரும்பி பார்த்தாலே ஒய் பிரிவு பாதுகாப்பு ஏன் வழங்குகின்றனர் என தெரியும் என்றும் விமர்சனம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டது ஏன்? பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விளக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மேலிட பொறுப்பாளராக இருந்த அஜோய் மாற்றம். புதிய மேலிட பொறுப்பாளராக கிரீஸ் ஜோன்கர் நியமனம். தமிழகத்தில் 2026 தேர்தலில் திமுக ஆட்சி வேரோடு துடைத்து எறியப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சூளுரை. தமிழகத்தில் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என மக்கள் முடிவு செய்து விட்டதாகவும் விமர்சனம். நெல்லை அரசு மருத்துவமனையில் நோய் பாதிப்பால் சிறுவன் உயிரிழந்தானே தவிர மருத்துவ பணியாளர் குறைபாட்டால் அல்ல. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வடிகட்டிய பொய்யை பேசுவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் காட்டம். தமிழகத்தில் சுகாதாரம் தரமானதாக இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. தேதியும் நேரமும் குறித்தால் விவாதத்திற்கு வர தயார் என அமைச்சர் மா. சுப்பிரமணியனுக்கு பகிரங்க சவால். OPS 6 மாதத்திற்கு எந்த இடையூறும் செய்யாமல் இருந்தால் மீண்டும் கட்சியில் இணைப்பது பற்றி பழனிசாமியிடம் பேசுவோம் என அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பேட்டி. அதிமுக நிர்வாகிகளின் மாறுபட்ட கருத்தால் எடப்பாடி பழனிசாமிக்கு வலுக்கும் சிக்கல். மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு CBSE மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இன்று தொடக்கம். நாடு முழுவதும் 8000 பள்ளிகளை சேர்ந்த சுமார் 44 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுத உள்ளனர். தஞ்சை நடுவிக்காடு தனியார் பள்ளி மாணவிகளுக்கு ஹால் டிக்கெட் வரவில்லை என புகார் எழுந்த விவகாரம். சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு 8ஆம் வகுப்பு வரை கூட அங்கீகாரம் இல்லை என அதிர்ச்சி தகவல். பட்டுக்கோட்டை மாணவர்கள் வரும் அக்டோபர் மாதம் தனி தேர்வராக தேர்வு எழுத மாணவர்கள் பெற்றோர்கள் சம்மதம். உரிய அங்கீகாரம் இன்றி செயல்பட்ட பள்ளி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் உறுதி.
சென்னை விமான நிலையம் முதல் கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரை மெட்ரோ ரயில் வழித்தடம் நீட்டிப்பு. 15.46 கிலோமீட்டர் நீள வழித்தடத்தில் 13 நிலையங்கள் அமைப்பதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு அரசிடம் சமர்ப்பிப்பு. சமூகத்தை பிளவுபடுத்தி ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கி கலவரங்களை தூண்டும் சாதி வளர்ச்சிக்கு எதிரானது. சாதி என்ற தேவையில்லாத சுமையை சமுதாயத்தில் உள்ள சில பிரிவினர் இன்னும் கீழ் இறக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. சாம்சங் ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் வரும் 17ஆம் தேதி ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம் நடத்த முடிவு. 10 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டம் நடந்து வரும் நிலையில் நிறுவனத்துடனான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிந்ததால் CITU மாநில தலைவர் சவுந்தரராஜன் அறிவிப்பு. பாலியல் புகார் விவகாரத்தில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட காவல் இணை ஆணையர் மகேஷ்குமாரின் மனைவி DGPயிடம் புகார். தனது கணவர் மீது பொய் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. தனது கணவர் மீது புகார் அளித்த பெண் மறைமலை நகரில் பெரிய வீடு கட்டி கொண்டிருப்பதாக மகேஷ்குமாரின் மனைவி அனுராதா பேட்டி. 25 லட்சம் ரூபாய் கேட்டு மிரட்டி வந்த நிலையில் பணம் கொடுக்காததால் பொய் புகார் அளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. அரியலூர் அருகே தொழிலாளி வீட்டில் 100 சவரன் நகைகள் 2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. 100 நாள் வேலைக்கு சென்றதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னையில் ஜெயின் கோயிலில் 45 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1/2 கிலோ தங்க நகைகள் 10 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. மர்ம நபர்கள் கோயிலுக்குள் புகுந்து திருடி செல்லும் CCTV காட்சி. கன்னியாகுமரி அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த லாரியின் பின்னால் மற்றொரு லாரி மோதி விபத்து. நெஞ்சை பதபதைக்க வைக்கும் CCTV காட்சி. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயில் பெயரில் போலி இணையதளம் தயார் செய்து பக்தர்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த விவகாரம். கோயில் அர்ச்சகர் உள்ளிட்ட 2 வரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். பெண்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான படி. பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச பெண்கள் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. சட்டவிரோதமாக குடியேறியதாக அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட மேலும் 119 இந்தியர்கள் இன்று தாயகம் வருகை. தனி விமானம் மூலம் இரவு 10 மணிக்கு பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரை வந்தடைவார்கள் என தகவல். வெளிநாடுகள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா வந்தடைந்தார் பிரதமர் மோடி. பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நிலையில் தாயகம் திரும்பினார். பாம்பன் பாலத்தை திறப்பதற்காக வரும் 28ஆம் தேதி பிரதமர் மோடி தமிழ்நாடு வர உள்ளதாக தகவல். பிரதமர் வருகைக்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் ரயில்வே துறை மும்முரம். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் சுங்கச்சாவடி கட்டணமாக 15,678 கோடி ரூபாய் வசூல். நாடாளுமன்றத்தில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தகவல்.
2036ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டியை நடத்த இந்தியா தயாராக உள்ளது. உத்தரகாண்டில் நடைபெற்ற தேசிய விளையாட்டுப் போட்டி நிறைவு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. அதானி நிறுவன ஊழலை பிரதமர் மோடி மூடி மறைப்பது ஏன் என ராகுல் காந்தி கேள்வி. நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட விவகாரமா எனவும் விளாசல். இந்த ஆண்டு முதல் இந்தியாவுக்கு அதிக அளவிலான ராணுவ தளவாடங்கள் விற்பனை செய்யப்படும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இரு நாடுகளுக்கு இடையிலான உறவு மற்ற நாடுகளை பாதிக்கக்கூடாது. இந்தியாவுக்கு அதிக அளவில் ராணுவ தளவாடங்கள் விற்பனை செய்யப்படும் என்ற டிரம்ப் அறிவிப்புக்கு சீனா கருத்து. ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் ஆஸ்திரேலிய அணியை முதல் முறையாக ஒயிட் வாஷ் செய்து இலங்கை சாதனை. 2-0 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றி அசத்தல். மகளிர் பிரீமியர் T20 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அபார வெற்றி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியை வீழ்த்தி அசத்தல்.